வல்லவர் உம்மை போல் வேறு தெய்வமில்லை. இன்னைக்கு நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கணும். இயேசு உயிரோடு எழுந்ததுக்கு காரணம் ரட்சிப்பை கொடுக்கறதுக்கு தான். ரட்சிப்பு என்கிற ஒரு கிரீடத்தை உனக்கு சூட்டத்தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ நல்லவா, சர்வ வல்லவா, உம்மை போல் வேறு தெய்வமில்லை. இரண்டு கரங்கள் உயரட்டும். நீ நல்லவா, சர்வ வல்லவா, உம்மை போல் வேறு தெய்வமில்லை. ஹல்லேலூயா. 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 அபமமன மலேல மரன நமஸ்தே. ஹல்லேலூயா. ஆவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்று. உம் பிள்ளையாய் மாற்றி. எல்லாரும் நம்மளை அடிமைத்தனத்துல வைக்கும் பொழுது கர்த்தர் ஒருவரே புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். கண்களை மூடி கரங்களை உயர்த்தி நீ நல்லவா, சர்வ வல்லவா, உம்மை போல் வேறு. Oh, there is no one else like you, Holy Spirit. We love you, Lord. We praise you. We lift your name above all the names. Every tongue shall confess, every knee shall bow unto your name, Holy Spirit. Come on, lift up your both hands. Hallelujah. Hallelujah. நன்றி சொல்லுங்க பாருங்க. நன்றி 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 நன்றி. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்திருப்பதற்காக நன்றி. எங்களை நீ நடத்தி கொண்டிருப்பதற்காக நன்றி. ஓ லமா மரண்டா ஹண்டல ரே காந்தே ரே போ ஷடனமா. அவர் ஏலோஹிம்னு கூப்பிடுங்க. அவர் கிரியேட் பண்ணுகிற தெய்வம். ஆதியாகமம் 1:1 சொல்லுகிறது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். சிருஷ்டிக்கவரேன்னு கூப்பிடுங்க. சிருஷ்டிப்பவரே, சிருஷ்டிப்பவரே. எது எது சிருஷ்டிக்காமல் இருக்கிறதோ எல்லாத்தையும் சிருஷ்டிப்பவரே, படைப்பவரே. அப்படின்னா படைப்பவர் ஒருத்தர் இருக்கிறார். அவர் படைக்கிற தெய்வம். ஒரு சிருஷ்டிப்பவர் ஒருத்தர் இருக்கிறார். என்னால சிருஷ்டிக்க முடியாது, என்னால எதையும் படைக்க முடியாது. அப்பனா படைக்கிற கரம் ஒருத்தர் இருக்கிறது. அந்த வானத்துக்கும் பூமிக்கும் வெளியே ஒருத்தர் இருந்து எல்லாவற்றையும் படைக்கிற தெய்வம் ஒருத்தர். வானத்தை சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தெய்வம். அவர் நம்மளுடைய சாயலை நம்மளை படைத்திருக்கிறார். லவாமா நகடல ரண்டேரே பாஷேலே ரன்னனகதியாந்தனம். அவர் அபிரகாமின் தெய்வம், அவர் ஈசாக்கின் தெய்வம், அவர் யாக்கோபின் தெய்வம். ரெண்டு கரங்களை உயர்த்தி அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா. ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா. இருதயத்தை கொடுங்க. என் இருதயத்துல இதுதான் அப்பா இருக்குது. ரெண்டு கரங்களை உயர்த்தி இரண்டாவது ஆராதனைக்கு வந்திருக்கிற ஜனமே, உன்னுடைய கண்ணீர் அவர் துருத்தில வைக்கிற தெய்வம் அல்லவா? உன்னை இழந்ததையும் பார்க்கிறோம். அவர் பெரிதாக கொடுக்கிற தெய்வம். இது ஆகாருடைய கண்ணீரை பார்த்த தெய்வம். இது ஆபிரகாமின் தெய்வம். இது ஈசாக்கின் தெய்வம். அப்பா அப்பா
உயர்த்து, சத்தத்தை உயர்த்து. எபினேசர், அவர் உங்களுக்கு மருத்துவர், அவர் உங்களுக்கு நல்ல சமாரி. ஓ ஷபன மலர் பாக்ராட்டின மாஷீனா எல் ரோகி, எல் ரோகி, எல் ரோகி. முழுவதுமாய் நான் அர்ப்பணிக்கிறேன். தாவீதின் தலைமையில கொம்பை உயர்த்தி சாமுவேலை அனுப்பி அபிஷேகம் பண்ணின தெய்வம், he is still the same. அதிகாலை அதிகாலை ஒரு லெவலுக்கு மேல இன்னொரு லெவலுக்கு கொண்டு போங்கப்பா. ஓலே மாமா மனாதே உங்களுக்கு நான் கரங்களை உயர்த்தி விடாத விடாத கேட்டு பெற்றுக்கொள். நீங்கள் ஆசீர்வதித்தால் வெளியே உண்மை நான் போக விடு. ஹல்லேலூயா. அவர் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை கொடுக்கிறவர், பலன் இல்லாதவனுக்கு அவர் பலத்தை கொடுக்கிறவர். வாலிபர்கள் கூட இடரல் அடைவார்கள், பலன் இழந்து போவார்கள். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ கழுகை போல. ரெண்டு கரங்களை உயர்த்தி, what an awesome God we worship. எவ்வளவு பெரிய தெய்வத்தை நம்ம ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் அவரை ருசி பார்த்துருக்கிறீங்க? இந்த பெரிய தெய்வத்தை நீங்கள் எல்லாம் ருசி பார்க்கணும். காலம் தாழ்த்தக்கூடாது, டைமை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. கடைசி காலம் எல்லாரும் இடறி விழுந்து விடுவார். ஆனால் கர்த்தரால் அழைக்கப்பட்ட நீங்களும் நானும் அந்த 5 கன்னிகைகள் போல நம்மளுடைய விளக்கு அணையவே அணையாது. அதை பரிசுத்த ஆவியானவர் எரிந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோஹி என் தகப்பனே, என் பலனாக கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும் எனக்கு இல்லையே. இந்த பாடலை நல்ல கரங்களை தட்டி 1 2 3 4. Oh, we love you Holy Spirit. அவர் அபிரகாமின் தெய்வம், அவர் ஈசாக்கின் தெய்வம், அவர் யாக்கோபின் தெய்வம். கிருபையை பிரசங்கிக்காவிட்டால் எனக்கு ஐயோ. கிருபையை பற்றி பேசுங்க. கிருபையா, அவர்தான் கிருபை. எல்லாரும் என்னோடு கூட சேர்ந்து, என் பலனாக கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும் எனக்கு இல்லையே. என் வலப்பக்க
மேசியாய் எழுந்தருளியோ சத்துருவை துரத்தி வெற்றி தந்தீரே என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கியோ கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கி கரங்களை தட்டி எல் ஷடாய் என் தெய்வமே அவர் நாமம் எல் ஷடாய் எல்லையோன் எலோஹிம் எல் ஷடாய் என் தெய்வமே ஆர்ப்பரிங்க ஆர்ப்பரிங்க ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படட்டும் ஓடாமா ராஜாதே ரன்னானா ஷெரனா கரதோ மனமாதே ரன்னானா மரகா அந்நிய பாஷையில பேசி ராகா சேரமா போபா ரைலோ ஷெரனா மாதேரோகோ ஜீசஸ் தலைக்கு மேல நீங்க தண்ணீரில் நடந்தாலும் தண்ணீர் உங்க மேல மூழ்கி போகாது. நீங்க ஆறுகளை கடப்பீங்க, அக்கறையின் மத்தியில நீங்க இருந்தாலும் அது உங்களை சேதப்படுத்தாதுங்க. அவர் மத்தியில வந்து ரெஸ்கியூ பண்ணுகிறது. He will come in the midst of whatever situation you are going through. He will rescue, he will protect. என்னோடு கூட சேர்ந்து எரிகின்ற சூளைக்குள் எரியப்பட்டுமோ எரியாமல் புகையாமல் காப்பாற்றினீரோ எரிகின்ற சூளைக்குள் எரியப்பட்டுமோ எரியாமல் புகையாமல் காப்பாற்றினீரோ கர்த்தரே தெய்வம் என்று கரங்களை தட்டி ஆர்ப்பரிங்க. லூக்கா எழுதின புஸ்தகம் 24வது அதிகாரம் 1-6 வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்த வர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடு கூட கல்லறையினிடத்தில் வந்தார்கள். கல்லறை அடைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டு உள்ளே பிரவேசித்து கர்த்தராகிய இயேசுவின் சரீரத்தை காணாமல் அதை குறித்து மிகுந்த கலக்கம் அடைந்திருக்கையில் பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்திருந்த 2 பேர் அவர்கள் அருகே நின்றார்கள். பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த 2 பேர் அவர்கள் அருகே நின்றாங்க. 5வது வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி நோக்கி உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். உயிருள்ள இயேசுவை மரித்தோரிடத்திலே நீங்க போய் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தலைப்பு அவர் இங்கே இல்லை, உயிர்த்தெழுந்தார். எழுதி வைத்துக் கொள்ளுங்க.
அதாவது உலகத்தில் எத்தனையோ லட்சக்கணக்கான ஞானிகள் இருந்தார்கள், தத்துவ ஞானிகள் இருந்தார்கள். அவர்கள் மரித்தார்கள், அடக்கம் பண்ணப்பட்டார்கள், அதோடு முடிஞ்சது. உலகத்தில் எத்தனையோ விஞ்ஞானிகள் இருந்தாங்க, மத தலைவர்கள் இருந்தாங்க, நடிகர் நடிகைகள் இருந்தாங்க. தங்கத்தட்டில் சாப்பிட்டு எல்லாமே தங்கத்தில் புரண்டு கொண்டு இருந்தவர்கள் மரித்தார்கள், மண்ணோடு போனார்கள். ராஜாக்கள், சரித்திரம் படைத்த ராஜாக்கள், வல்லரசு ராஜாக்கள் எல்லாம் வாழ்ந்தாங்க, மரித்தார்கள். அவருடைய கல்லறை மூடப்பட்டிருக்கிறது. பாலஸ்தீனா என்ற இந்த நாட்டுக்கு நீங்கள் போவீர்கள் என்றால் லட்சக்கணக்கான ஆட்கள் இயேசுவின் கல்லறையை பார்க்க வர்றாங்க. ஒரு எழுத்து எழுதியிருக்கிறது, அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். கைகளை தட்டி நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து, கிறிஸ்தவ இந்த மேன்மை என்ன தெரியுமா? இயேசு ராஜாவின் மேன்மை உயிர்த்தெழுந்த மேன்மை. நமக்கு தந்திருக்கிற மேன்மை உயிர்த்தெழுந்த மேன்மை. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு சொன்னார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிற. அவர் உயிருள்ள தெய்வம். அந்த தேசத்துல ராஜாக்களை விட ஒரு மனிதன் வாழ்ந்தார். ஊஸ்து தேசத்துல யோபு. ஏராளமான செல்வம் அவருக்கு இருந்தது, ஏராளமான ஆடு மாடு ஒட்டங்கள், அழகான குமாரத்திகள், 10 குமாரர்கள் இருந்தாங்க அவருக்கு. அல்லேலூயா. 7 குமாரர்கள், 3 குமாரத்திகள். ஆனா அவர் ஒரு வார்த்தையை சொன்னார், சத்துருக்களை எல்லாரையும் பார்த்து, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. அந்நிய கண்களால் அல்ல, சொந்த கண்களால் பார்ப்பேன். அவர் இங்கே இல்லை, அவர் உயிரோடு இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்முடைய தேவன் உயிருள்ள தெய்வம், கண்ணிருந்து காண்கிற தெய்வம், காதிருந்து கேட்கிற தெய்வம், மூக்கிருந்து முகர்ற தெய்வம், கால் இருந்து நடந்து வந்து நம்மளை குணமாக்குற தெய்வம் அவர். இயேசு உயிரோடு இருக்கிறார். இயேசு உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. 10 ஆசீர்வாதங்களை கொடுக்க அவர் உயிரோடு இருக்கிறார். இயேசு உயிரோடு இருந்தது, அதாவது உயிர் தெழுந்ததுக்கு காரணம் ஒவ்வொரு மனிதர்களுக்கு ரட்சிப்பை உண்டாக்க அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார். இயேசு உயிரோடு எழுந்ததுக்கு காரணம் பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ள அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார். உங்களுக்கு இருக்கிற பயத்தை நீக்கி நீங்கள் தைரியத்தோடு வாழ அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார். உங்களுக்கு ஜெபத்திற்கு பதில் தர, கண்ணீருக்கு பதில் தர, அந்த ஜெபம் உங்களுக்கு மேன்மையாய் இருக்க அவர் உயிரோடு இருக்கிறார். கிருபையும் இரக்கத்தையும் உங்களுக்கு கொடுக்க இயேசு உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. நீ மற்றவர்களுக்கு அற்புதம் செய்ய, மற்றவர்களை விடுதலை செய்ய இயேசு உயிரோடு இருக்கிறார். பாவி என்கிற அந்த பேரை மாற்றி நீ ஒரு நீதிமான் என்று உனக்கு பட்டம் கொடுக்க, நீதிமானுடைய வீட்டிலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் துணிக்கும். அப்படி உன் வீட்டை மாற்ற அவர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. சந்தேகப்பட்டு இருந்த அந்த சந்தேகங்களை மாற்றி விசுவாசம் கொடுக்க அவர் உயிரோடு இருக்கிறார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. தோமாலாம் சந்தேக பேரொழியா இருந்தான். உயிர் தெழுந்த இயேசு வந்து கை போட்டு பாருப்பா, விரலை போட்டு பாரு. ஆமா, சந்தேகம் அன்னையோடு முடிஞ்சது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இன்னொரு வசனம் சொல்றேன், முற்று முடிய கர்த்தருடைய பிள்ளைகளை காக்கிறதற்கு அவர் உயிரோடு இருக்கிறார். பிரகாசம் தரித்த 2 தூதர்கள் கல்லறை உற்று பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸ்திரீகள் அதிகாலையில கந்த வர்க்கங்களை ஆயத்தமாகி கொண்டு இயேசுவின் பாதத்தை போடுறதற்கு உற்று கவனிக்கும் போது 2 தூதர்கள் சொல்றாங்க, ஏன் நீங்க உற்று கவனித்திருக்கீங்க? உயிரோடு இருக்கிறவரை மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் இயேசு உயிர் தெழுந்தது. இயேசு உயிரோடு எழுந்ததினால் உனக்கும் எனக்கும் ரட்சிப்பு தர இயேசு உயிரோடு எழுந்திருக்கிறார். இன்னும் வருகிற கோடி கோடி ஜனங்களுக்கு ரட்சிப்பு தர உயிரோடு எழுந்திருக்கிறார். 1 கொரிந்தியர் எழுதின புஸ்தகம்
15வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கிறிஸ்து எழுந்திராவிட்டால் கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும். உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும். நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். இன்னும் உங்க பாவத்தில் இருப்பீங்க. இன்னும் பாவத்தில் இருப்பீங்க. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும். நீங்கள் இன்னும் பாவத்தில் தான் இருப்பீங்க. மனம் மாற்றம் வராது. குடிகாரன் மனம் திரும்ப முடியாது, விபச்சாரக்காரன் மனம் திரும்ப முடியாது, கொலைகாரன் மனம் திரும்ப முடியாது, கொள்ளைக்காரன் மனம் திரும்ப முடியாது, பொல்லாதவன் கஞ்சாடிக்காரன் மனம் திரும்ப முடியாது. ஆமா, பாவத்தில் தான் நிலைச்சிருக்கணும். இயேசு உயிரோடு எழுந்ததினாலே ஆமா பாவம் மன்னிக்கப்பட்டு மனுஷன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான். கைகளை தட்டி கர்த்தர் ரட்சிப்பை கொடுக்க. ஹல்லேலூயா. ரட்சிப்பு இயேசு கொடுக்கத்தான் உயிரோடு எழுந்தார். இஸ்ரவேலே நீ பாக்கியவான். ரட்சிக்கப்பட்டவனே உனக்கு ஒப்பானவன். ரட்சிப்புக்கு ஒப்பானது ஒன்றுமில்லை. அருமையானவர்களே, ரட்சிப்பு விலையேற பெற்றது. ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? ரட்சிப்புனா என்ன தெரியுமா? அது ஒரு முற்றிலும் விடுதலை. இப்ப இந்த அம்மா சொன்னாங்கல்ல, 35 வருஷமா நான் வெத்தலை போட்டுக்கிட்டு இருந்தேன், 3 மாதமா இதிலிருந்து நான் விடுதலை பெற்று பரிசுத்தமா இருக்கிறேன். நான் ஒரு பாவி. 3 மாதமா கர்த்தர் என்னை விடுவிச்சார். விடுவித்த உடனே எந்த ஆட்களால துரத்தப்பட்டனோ அவங்களால நேசிக்கப்பட்டேன். எந்த மகனுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குதோ அந்த மகனை இந்த இயேசுநாதர் குணமாக்கிட்டார். என்ன அமைதியா இருக்கீங்க? இதுதான் ரட்சிப்பு. இதுதான் ரட்சிப்பு. ரட்சிப்பு என்றால் என்ன? முற்றிலும் விடுதலை. விடுதலை பெற்றிருக்கீங்களா? 10 வாதைகளை பார்த்தும் பார்வோன் ஜனங்களை அனுப்ப பிரியமில்லை. கவுனிங்க. அவன் நினைச்சான் இஸ்ரவேல் ஜனங்கள் என்றென்றைக்கு அடிமையாத்தான் இருப்பாங்க. எப்பொழுது நம்மகிட்ட அடிமை. எங்கடா போவாங்க? சிவந்த சமுத்திரம் வரைக்கும் போவாங்க. ஒன்று உள்ளேன்னா சமுத்திரம் உங்களை மூடிடுறேன். அது பின்னால் வந்து நம்மகிட்ட தான் அடிமைத்தனம் பண்ணணும். நம்ம வீடு வாசல் தான் கூட்டு தொளிக்கணும். நம்ம மாடை தான் மேய்க்கணும். அவனை நம்ம தான் அவனுக்கு ராஜா அடிமைப்படுத்தணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுத்தார். யாத்ராகமம் எழுதின புஸ்தகம் 14வது அதிகாரம் 13, 14 வசனத்தை வாசித்து பாருங்க. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள். நீங்கள் நின்று கொண்டு இன்னைக்கு நீங்க நின்று கொண்டா போதும். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருங்க. 2 காரியம் நீ தொட்டது. ஃபர்ஸ்ட் நெல்லுங்க. பக்கத்து பார்த்து சொல்லுங்க, நெல்லுங்க. சும்மா இருங்க. ரட்சிப்பை கர்த்தர் தந்துகிட்டே இருப்பார். ஹல்லேலூயா. ஆமா, கர்த்தருடைய பிள்ளைகள் ரட்சிப்பு எப்போ தெரியுமா? கவனிங்க. எகிப்தை விட்டு வெளியே வந்துட்டாங்க. சிவந்த சமுத்திரம் இதுகிட்ட வந்த உடனே அவன் ஆரவாரம் பண்ணி தன் குதிரை வீரர்களோடு மறுபடி ஜனங்களை எகிப்துக்கு அடிமையாக்க வரும்பொழுதுதான் கர்த்தர் சொல்றாரு, நீங்க நின்று கொண்டு இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். என்ன நடந்து தெரியுமா? திடீரென்று முன்னால போன தேவதூதன் பின்னால வர ஆரம்பிச்சான். கர்த்தருடைய பிள்ளைக்கு, விடுதலை பெற்ற பிள்ளைகளுக்கு சொல்றேன், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு சொல்றேன், எகிப்திலிருந்து முற்றிலும் விடுதலை பெற்று தேவனை சார்ந்திருக்கிறவர்களுக்கு சொல்ற, எந்த சமுத்திரமும் நம்ம அடிக்காது. என்ன நடந்து தெரியுமா? மோசே தன் கோலை நீட்டின உடனே சமுத்திரம் 2ஆ பிளந்தது. ஜனங்கள் வெறும் தரையில் நடந்தது போல நடந்து வந்தார்கள். அதாவது இந்த பக்கமும் இந்த பக்கமும் வேதம் சொல்லுது தண்ணீர் மதிலாய் நின்றதாமா. இஸ்ரவேல் ஜனங்கள் வெட்டாந்தரில் நடந்து போனாங்க. பார்வோனும் 28வது வசனம் வாசிங்க. ஜலம் திரும்பி வந்து, ஜனம் அந்த ஜலம் இருக்குல்ல, சமுத்திரம் திரும்ப வந்து ரதங்களையும் குதிரை வீரரையும், பார்வோனுடைய ரதங்களையும் குதிரை வீரர்களையும், அவர்கள் பின்னாக சமுத்திரத்தில் பிரவேசித்திருந்த பார்வோனுடைய ராணுவம் அனைத்தையும் மூடிக்கொண்டது. அவர்களில் ஒருவனாகிலும் தப்பவில்லை. தேவனுடைய பிள்ளைகளுக்கு சமுத்திரம் அப்படியே தரையை போல இருக்கிறது. சத்துருவும் அவருடைய கூட்டத்தாருக்கும் அதே சமுத்திரம் அழித்து போட்ட. இதுதான் ரட்சிப்பு. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மறுபடியும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. முழுவதும் விடுதலை. நீ
பார்வோன் கையில, பிசாசின் கையில இருந்த ஒன்றை விடுதலை செய்கிறது இயேசு கிறிஸ்து தான். ரட்சிக்கப்படணும். ஆமா, ரட்சிப்புல தான் ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. இவ்வளவு 3 டிகிரி 4 டிகிரி என் பிள்ளை படிச்சிருக்கிறதுன்னு சொல்றதை விட என் பிள்ளை ரட்சிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுங்க, என் மகன் ரட்சிக்கப்பட்டிருக்கான்னு சொல்லுங்க. அந்த பதவியில் இருக்கிறத விட என் மகன் ரட்சிக்கப்பட்டு பதவியில் இருக்கான், ரட்சிக்கப்பட்டு டிகிரி வாங்கியிருக்கான். கை தட்டி ஹல்லேலூயா. இஸ்ரவேலே நீ பாக்கியவான். சொல்லுங்க, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? ரட்சிப்ப எதுல ஈடு கொடுக்க முடியாதுங்க. ரட்சிப்புக்கு பதில் வேற எதுவுமே முடியாது. ரட்சிக்கப்பட்டா என்னங்க, அந்த மனிதன் கொஞ்சம் சம்பளம் வாங்கினாலும் அந்த சம்பளத்தில் ஆசீர்வாதம் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவன் படிக்காட்டாலும் ரட்சிக்கப்பட்டா போதும், அவனை கர்த்தர் ஞானவானாய் மாத்திடுவார். அவன் வா, அதாவது சம்பளத்தை போடுற பையன் ஆண்டவர் தச்சிருப்பார். அதான் ரட்சிப்பு, விடுதலை, அதான் பூரண விடுதலை. ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவனுக்கு தன்னுடைய முழு சுதந்திரத்தையும் கொடுக்கிறாருங்க. அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கணும். நான்லாம் இப்படி ஊழியக்காரனா வருவேன்னு தெரியல, எனக்கே தெரியாது. நான் டிராக்ஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். ரட்சிப்பு உறுதியா இருந்ததுனால இவ்வளவு பெரிய சபையை தந்திருக்கிறார், கிருபைகளை தந்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்டிருக்கணும். ரட்சிப்பு உலகத்தில் ஒட்டாதபடி தனித்து நிற்கிறது, கர்த்தரையை நம்பி இருக்கிறது ரட்சிப்பு. வியாதி வரலாம், போராட்டம் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், இந்த உலகத்துல தானே இருக்கும், வரலாம். ஆனாலும் ஆண்டவரோடு கூட வாழ்றது, ஆண்டவரை விட்டு விலகாம இருக்கிறது. கொன்று போட்டால் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். அதுதான் ரட்சிப்பு. ரட்சிக்கப்படுறவர்களுக்காக ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பாருங்க. வேதம் சொல்லுகிறது, அவர் ஆயத்தம் பண்ணினவளை கண்கள் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, என் இருதயத்தில் தோன்றவும் இல்லை, ஏற்ற வேளையில அதை நமக்கு தருகிறார். ஜோர கை தட்டுங்க பாப்போம். ஆமா, கொலைசீர் எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் இயேசு கிறிஸ்துவுக்குள் தான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. பரலோகத்தில் உள்ளவைகளும் ஆமா பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல ஆசீர்வாதம் எல்லாம் அவர்கிட்ட தான் இருக்கிறது. 19 வாசிமா 19. சகல பரிபூர்ணமும் அவருக்குள்ளதான் இருக்குங்க. மனுஷன் அங்கங்க ஓடுறான், அங்க ஓடுறான். ஆமா, அதை படிச்சிருக்கங்க, இதை படிச்சிருக்க, அந்த சொத்து கடைசியில் சூசைட் பண்ணிக்கிறாங்க. மெய்யான ஆசீர்வாதத்தை வாங்க முடியல. பிரியருக்கு எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேக பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கவும், அநேக பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கவும், அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே, அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதி, அதாவது ரட்சிப்பை கொடுக்கிற இயேசுவை உபத்திரவத்தின் உபத்திரவத்தினாலே பூர்ணப்படுத்துகிறது. அவருக்கு ஏற்றதா பிதாவாகிய தேவன். கைகளை உயர்த்தி, நீங்க ஒவ்வொரு ரட்சிக்கப்படணும்னா அவரை உபத்திரவத்துக்குள்ளே தள்ளினார். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 53:10, கர்த்தரே அவரை நொறுக்க சித்தமானார். ஒரு நொறுக்கப்பட்டு உபத்திரவப்பட்டு ரத்தம் சிந்தப்பட்டு இந்த ரட்சிப்பை தந்திருக்கிறார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கணும். இயேசு உயிரோடு எழுந்ததுக்கு காரணம் ரட்சிப்பை கொடுக்கறதுக்கு தான். ரட்சிப்பு என்கிற ஒரு கிரீடத்தை உனக்கு சூட்டத்தான். ஹல்லேலூயா. ஆமா, உங்க பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும், நீங்க ரட்சிக்கப்படணும், பாவத்திலிருந்து முற்றிலும் விடுதலை பெற்று இயேசுவை சார்ந்திருக்கணும். உடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நான் பெற்றுக்கொள்ளலாம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. தகப்பனின் சுதந்திரம் பிள்ளைகளுக்கு தானே. இயேசு வைத்திருக்கிற சுதந்திரம் கம்ப்ளீட்டா உங்களுக்கு வந்து நிறைவேறிவிடும். 2வது, இயேசுவோடு எழுந்ததுக்கு காரணம் பரிசுத்த ஆவியை உங்களுக்கு பொழிந்தருளும்படியாக, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை உங்களுக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக. யோவான் எழுதின புஸ்தகம் 16வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன். நான் இயேசு பிரசங்கம் பண்ணி சொன்னார், நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லுகிறேன். நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நான் போகாதிருந்தால், நான் போகலன்னா தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரா. தேற்றரவாளன் என்றால் பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரா. நான் போனா அவரை உங்களிடத்தில்
உங்களிடத்திற்கு அனுப்புவேன். பரிசுத்த ஆவியானவர் தேற்றரவாளன் உங்களிடத்துக்கு அனுப்புவார். அவர் வந்து பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார். கை தட்டுங்க பாப்போம். ஆவியானவருங்க. ஆமா, ஆவியானவர். இயேசு சொன்னார், ஒரு உண்மையை சொல்லுகிறேன் கேளுங்க, நான் போறேன், நான் போனதுக்கு பிறகு தேற்றரவாளன் ஆகிய பரிசுத்த ஆவியானவர் அனுப்புவேன். நான் போலன்னா அவர் வரமாட்டார். இன்னொரு வசனம் வாசிங்க, யோவான் எழுதின புஸ்தகம் 7வது அதிகாரம் 39வது வசனத்தை வாசிங்க. தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. பரிசுத்த ஆவி ஊற்றப்படவில்லை. அதாவது இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களில் அவரே அற்புதம் செய்தார். பரிசுத்த ஆவி ஊற்றப்படலை. பரிசுத்த ஆவி தேவையில்லை. அவரே இரக்கம் நிறைஞ்சவராய், மனதுருக்கம் நிறைஞ்சவராய் வியாதிக்காரங்களை அங்க அற்புதம் செய்தார். ஆனால் அவர் போனதுக்கு பிறகு அவருடைய ஆவிதான் பரிசுத்த ஆவியானவராய் ஊற்றப்பட்டார். கைகளை உயர்த்தி அப்படி பரமேறின உடனே கவுனிங்க, அந்த 120 பேர் கூடியிருந்தாங்கல்லவா, ஒன்றும் படிப்பறிவு இல்லாதவங்க மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தவங்க அந்த அபிஷேகத்தை பெற்ற உடனே பற்பல பாஷைகளை பேச ஆரம்பித்தாங்க. பாதரும் மேர்தரும் அவங்கவுங்க பாஷையை பேசுறாங்க. ஆச்சரியப்படுறது. அப்போஸ்தலர் 2:7 வார்த்தா ஆச்சரிய பிரமிப்படைந்தார்கள். ஆவியானவரை பெற்றா பிரமிப்படையும்படியான அற்புதங்கள் நடக்கும். படிங்க. எல்லாரும் பிரமித்து எல்லாரும் பரிசுத்த ஆவியை பெற்றவங்களை பார்த்து புறஜாதிகள் ஆச்சரியப்பட்டாங்க. ஒருவரை ஒருவர் பார்த்து இதோ பேசுகிற இவர்கள் எல்லாம் கலிலேயர் அல்லவா? அப்படி இருக்க அவரவர்களுடைய ஜென்ம என்னங்க இது? என்னங்க இது? பேதைகளை ஞானியாக்க ஆவியானவர் ஊற்றினார். பயந்தங்காலியை தைரியப்படுத்த ஆவியானவர் ஊற்றினார். ஆவியானவருக்கு பேர் அக்னியின் அபிஷேகம்னு பேர். அந்த அக்னியில நிரம்புறாங்க. எல்லாம் அக்னி மயமான நாவாய் மாறுகிறது. இதை பார்க்க அதாவது பிரமிப்பு உண்டாகிறது. பார்க்கிற ஜனங்களுக்கு என்னங்க இவங்க வானத்திலிருந்து வந்த தேவதூதர்கள் மாதிரி அந்நிய பாஷை பேசுறாங்க. அவங்க முகம் மாறிட்டு, அவங்க சாயல் மாறிட்டு, அவங்க ஜீவிய மாறிட்டு பரிசுத்த ஆவியில் நிறைந்து சொல்றாரு. அது வரைக்கும் பயந்துகிட்டு இருந்த பேதுரு, நீங்க எந்த இயேசுவை சிலுவையில் அறிஞ்சீங்களோ அந்த இயேசுவால தான் அந்த ஆவியை பெற்றோம், இவனை குணமாக்கணுங்கிறாரு. ஆமா, பரிசுத்த ஆவியானவர் சுட்டெரிப்பின் ஆவியானவர். ஹல்லேலூயா. ஏசாயா எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம் 3வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, சுட்டெரிப்பின் அழுக்கை, சீயோன் குமாரத்தின் அழுக்கை நீக்கி வாசிங்க. அப்பொழுது ஆண்டவர் சீயோன் குமாரத்திகளின் அழுக்கை கழுவி நியாயத்தின் ஆவியினாலும் ஒரு சுட்டெரிப்பின் ஆவியினாலும் எருசலேமின் இரத்த பலிகளை அது நடுவிலிருந்து நீக்கி ஒரு ஆவி அனுப்புவார். அதான் பரிசுத்த ஆவி, சுட்டெரிப்பின் ஆவி. அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். அந்த அக்னியின் ஆவி, அதுக்கு பேரு சுட்டெரிப்பின் ஆவி. கைகளை உயர்த்தி கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வரக்கூடிய எல்லா ஆயுதங்களையும், பில்லி சூனி ஆயுதம், மந்திர ஆயுதம், சோசி ஆயுதம், நாள் பார்க்கிற ஆயுதம், என்னென்ன ஆயுதனாலும் சுட்டெரிச்சிருவார். தொட்டனாங்கிற ஒரு மந்திரவாதி எலிசபெத்துன்னு ஒரு பெண்ணுக்கு 1000 எலுமிச்சம்பழம் வாங்கி அந்த நாட்களில் 1,00,000 ரூபாய் வாங்கி மந்திரம் பண்ணானாமா. அவன் ஏவி விட்டு ஆவியை அவனை அடிச்சுட்டு சுட்டெரிச்சிருவார். கையை உயர்த்தி பில்லி சூனியங்கள் மந்திரங்களை சுட்டரிக்கிற அக்கினி. பரிசுத்த ஆவியை நீங்க கட்டாயமா பெறணும். நீங்க இல்லைன்னா வாய் பார்த்துக்கிட்டு தான் இருப்பீங்க. ஆவியானவருக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதம் ஏராளம். ஆமீன் சொல்லுங்க. அது பேதைகளை ஞானியாக்கக்கூடிய அது ஒரு அந்த இதை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியை நீங்க பெற்றுக்கொள்ளணும். அதுக்கு தான் அவர் எழுந்து போனார். நான் இருக்கிற வரைக்கும் பரிசுத்த ஆவி, நான் போன பிறகு தேற்றரவாளன் என்ன விதத்திலையும் உங்களை தேற்றி அப்படி ஸ்டெடிப்படுத்துவார். ஆமீன் சொல்லுங்க. மறுதலிக்க வைக்க மாட்டார். ஆண்டவரை தூசிக்க வைக்க மாட்டார். ஆவியில நிரப்புங்க, பரிசுத்த ஆவியில நிரப்புங்க. நீங்க வெள்ளம் போல சத்துரு வரும் பொழுது ஆவியானவர் கொடியேற்றி உங்களுக்கு ஜெயம் தருவார். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. பரிசுத்த ஆவியானவருக்கு பேர் அக்னின்னு பேர். சுட்டெரிச்சிருவார். கையை உயர்த்தி
உங்களை அறியாதபடி மந்திரங்கள் பண்ணலாம், செய்வன பண்ணலாம், உங்கள் பிள்ளைகளை வஞ்சிக்கிறதுக்கு ஆவியை பண்ணலாம், என்னென்னமோ பண்ணலாம். உலகத்தில் நடக்கிற கிரிகளை அநேகர் பார்த்துருக்கீங்க. உங்கள் வீட்டில் நடக்காது, உனக்கு நடக்காது. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவிக்கு பேர் கிரேக்க வார்த்தையில் டுனாமிஸ். அது ஒரு பயங்கர சக்தி உள்ளது. நீ குச்சி மைது தான் இருப்ப. இந்த சக்தி உனக்குள்ள வந்துட்டா பிசாசு கண்ணுக்கு புருஷலி மாதிரி தெரியும், ஓடியே போயிடுவான். ஹல்லேலூயா. கையை உயர்த்தி எத்தனை பேர் ஆவியில் நிறைய போகிறீங்க? எனக்கு ஒன்றுமே தெரியாது. பரிசுத்த ஆவியில் பேசிக்கிட்டே இருப்பேன் நான். அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருப்பேன். அந்நிய பாஷை பேசுகிறவன் ஆண்டவரோடு பேசுகிறான், அதான் அர்த்தமே. கையை உயர்த்தி நல்லா பேசுங்க. நம்ம சபைக்கு பரிசுத்த ஆவி தான் முக்கியம். ஆமாம், திராணியும் வல்லமுடைய ஆவியானவர் சங்கார புசலை போல பெருவெல்ல இறைச்சலை போல வருவார்னு எழுதியிருக்கிறது. ஆமாம், சத்ருவத்தன் கையினால தள்ளி போடுவாராம். அவருக்கு பேரு திராணியும் வல்லமுடையவர். கைகளை உயர்த்தி எதுக்கும் பயப்பட வேண்டாம், பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரிடத்தில் இருக்கிறார். அவர் திராணியும் வல்லமுடையவர். அவர் கல்மலையை போல சங்கார புசலை போல உருண்டு வருகிற பெருவெல்ல இறைச்சலை போல வந்து அந்த தடையை நூறுக்கி எரிஞ்சிருவார். உனக்கு தடையாத்தான் இருக்கும், நடந்து போ, தடையெல்லாம் மாறிடும். ஆமா, ஏசாயா எழுதின புஸ்தகம் 28வது அதிகாரம் 2வது வசனம். ஆமா, இதோ திராணியும் வல்லமையுடைய ஒருவன் ஆண்டவரிடத்தில் இருக்கிறார். அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். அவன் கல்மலையை போல சங்கார புசல் போல வருகிற பெருவெள்ளம் போலவும், ஆமா, சங்கார புசலை போல புரண்டு வருகிற பெருவெள்ளம் போல வந்து கையினால அதை தரையில தள்ளி விடுவார். உங்களுக்கு இருக்கிற கம்பெனியில தடை பண்றானா, போற இடத்துல தடையை உடைக்கிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். கையை உயர்த்தி ஹல்லேலூயா. இன்னைக்கு எல்லா தடையும் உடையும். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே அங்கே என்ன உண்டு? விடுதலை உண்டு. இன்னைக்கு எல்லாருக்கும் விடுதலை உண்டு. கைகளை தட்டுங்க. ஆமா, என்னென்ன விடுதலை ஆகலன்னு எழுதி வைங்க. எல்லாவற்றிலையும் விடுதலை. இன்னைக்கு ஆவியானவர் வந்தா விடுதலை. 3வது சொல்ற, பரிசுத்த ஆவியானவர் வந்தா அவர் இயேசு செய்த காரியத்தை விட நீங்க மேலான காரியத்தை செய்வீங்க. அப்படி எழுதியிருக்கிறது. யோவான் எழுதின புஸ்தகம் 14வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மெய்யாக. இப்ப பாருங்க, அதுல உண்மையாக சொன்னாரு. இப்ப இயேசு சொல்றாரு, மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு நான் எந்திரிச்சு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். நான் என்னென்ன அற்புதம் செய்தேனோ, நான் என்னென்ன கிரியை செய்தேனோ அதை செய்வான். இவைகளை பார்க்கிலும் பெரிய காரியத்தையும் செய்வான். ஜோரா கை தட்டுங்க. உலகத்துல குருக்கள் இருப்பாங்க. குருக்கள் வந்து சிஷியனை குருக்களை விட மேலே ஏற விட மாட்டான். ஆனால் நம்ம இயேசு அப்படி இல்லை. குருவா வந்தவர் குருவை விட மேலே அற்புதம் செய்யணும்னு ஆசைப்பட்டவர். கையை உயர்த்தி அவர் உயிரோடு எழுந்ததுனால அதை விட நீங்கள் அற்புதம் செய்யணும். அவர் பாருங்க, சகல வியாதியும் குணமாக்கணும். 12 வருட வியாதி, 18 வருட வியாதி, 38 வருட வியாதி, குருடன், சப்பான் எல்லாம் நடக்கும். அதை விட நீங்க செய்யணும். வாக்கு கொடுத்தவர். இங்க கவனிக்கிறீங்களா? அதே மாதிரி பேதுரு நடந்து போகையில் வியாதிக்காரங்களை வச்சாங்க. அப்படி ஒரு விசுவாசம். நிழல் பட்டாலாவது சுகமா. வசனம் சொல்லுது, பேதுரு நிழல் பட்டு வியாதிகள் சுகமாச்சு. கையை உயர்த்தி பவுலுடைய கைகளால் பவுலுடைய வஸ்திரங்களையும் உருமால்களையும் வியாதிஸ்தர்கள் மேல போட்டாங்களாம், சுகமாச்சு. கையை உயர்த்தி பரிசுத்த ஆவி, அதாவது இயேசு உயிரோடு எழுந்ததுக்கு பிறகு அற்புதங்களை திரளாய் செய்யக்கூடிய ஆற்றலை உனக்கு தரார். எனக்கு வெளிப்படுத்தின அதுதான். மார்க் எழுதின புஸ்தகம் 16வது அதிகாரம் 18வது வசனத்துல வியாதிஸ்தர் மேல கைய வை. விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் யாவன? என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள். நவமானன்னா பரிசுத்த ஆவியினால பேசுவாங்க. சர்ப்பங்களை எடுப்பாங்க. சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. வியாதிஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள். ஆமென். கைகளை உயர்த்தி என்ன சொல்லுங்க? மண்டையை பிடிச்ச ஆட்டு வியாதிக்காரனை போட்டு கொடுமைப்படுத்தாத. அப்படி கையை வச்சா போதும். எங்க கட்டு உடைக்கிற ஜபத்தில் என்ன இங்கிட்ட ஆண்கள் வராங்க. அப்படி கையை வச்சு இயேசுவே இந்த கட்டை உடைக்க, கையை தான் வைக்க சொல்றாரு.
கையை வச்சாலே அனல் கொள்ளுவீங்க. கையை உயர்த்தி தீமோத்தேயை பார்த்து சொல்ற பவுல் சொல்றாரு, உன் மேல நான் கையை வச்சோன்னு நீ அனல் கொண்டப்பாங்கிறார். அனல் கொண்டன்னா என்னன்னா விடுதலை ஆயிட்டேன்னு அர்த்தம். ஆவியில் இருந்தால் அந்நிய பாஷை பேசி கையை மட்டும் வைங்க. உங்க தெருக்குள்ள கையை வைங்க, கம்பெனியுள்ள கையை வைங்க. அற்புதம் நடக்கலைன்னா பாருங்க, சபை வளர்ந்துரும். கையை தட்டுங்க பார்ப்போம். பயங்கரமா ஆவியான ஒரு காலத்துல சபை 3000 5000 திரள் ஜனங்களை கொண்ட சபை வளர்ந்ததுக்கு காரணம் கைகளை வைத்தார்கள். ஒண்ணுமே சொல்லலை, இப்படி பார்த்தாங்க. மந்திரவாதி ரட்சிக்கப்பட்டான், மந்திர சக்திகள்லாம் போயிருச்சு. மந்திர புத்தகங்களை கொண்டு வந்து அப்போஸ்தலர் பவுலுக்கு முன்னால தீயரிச்சாங்க. அப்படி ஆவியில் இருந்து உற்று பார்த்தானா, சத்துரு ஆவியில் இருந்து உற்று பாருங்க. படிக்கிறது மாத்திரம் இல்ல, நடைமுறையில கொண்டு வாங்க. உங்க கைகளை வியாதிஸ்தர் மேல வைங்க, அற்புதம் நடக்கும், சுகமாகும், கட்டி மறையும், கேன்சர் மறையும். என் கையை பார்த்து சொல்லுங்க, என் கை நீ சுகமாக்குற கை. வியாதிஸ்தர் மேல கைகளை வைப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், 2ஆம் ஆராதனை காலை 7 மணிக்கும், 3ஆம் ஆராதனை காலை 9 மணிக்கும், 4ஆம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், 2ஆம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், 3ஆம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசிர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி: IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு, 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488873284.